பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுவதாக. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதில் பிற்பகுதியில் பார்க்கிறோம், உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டுகிறேன். உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, ஒரு சின்னதான ஒரு விஷயங்களை கொடுத்து பார்க்க போகிறோம். எலியா என்ற தேவ மனுஷனுக்குள்ள கர்த்தருடைய அன்பு பிரசனம் நிரம்பி வழிந்தது, கிருபைகள் நிரம்பி வழிந்தது, அற்புதங்கள் நிரம்பி வழிந்தது, வரங்கள் நிரம்பி வழிந்தது. அது எலிசாவுடைய இருதயத்துக்கு கடந்து வந்தது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். உயில் தேவைப்படுது. வயசானவங்க யாராவது இறக்க போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியல, இல்லை அவங்க இருக்கும்போதே தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொத்தை பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஒருத்தர் தான் இருக்கிறாரு, அந்த ஒருத்தரும் என்ன பண்ணுறாரு, வேணும்னு சொல்லி கேட்குறார். இது அங்கே ஆரம்பித்து தான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்குதுன்னு நினைக்கிறேன். உமக்குள்ளே இருக்கிற ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேண்டும். நான் போகிறேன், நான் உனக்கு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, கேளு அப்படின்றார். எலியா சொன்ன உடனே எலிசா சொல்கிறாரு, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். ஒரு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால், ஏதோ திடீர்னு ஒரு நாள் வந்ததுனால எலியாவுக்குள்ளே இருந்த வல்லமெல்லாம், வரங்கள், அபிஷேகம்லாம் எலிசாவுக்கு போல. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால இன்றைய தினத்திலையும் அந்த அன்பு பிரசனம் நம்மளோட கூட இருந்து கர்த்தர் பெரிய செய்ய விரும்புகிறேன். தினமும் இருக்க வேண்டும். மோசேயோடு கூட யோசுவா இருந்ததுனால தான் அந்த மோசேட்டு இருந்த அந்த ஆசீர்வாதம் யோசுவாவுக்கு கடந்து வந்துச்சு. அருமையான இந்த நாளில் கூட எலியாவோடு கூட இருந்த அந்த கிருபை வரங்கள் எல்லாம் எலிசாவுக்கு வருவதற்கு, எலியா அந்த சால்வையை எலிசா மேலே போட்ட நாள் முதற்கொண்டு அவரோடு கூட இருந்ததுனால தான் உனக்கு என்ன வேணுமே கேளுப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஏதோ ஒரு நாளில் நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், சண்டே வரோம். 52 ஞாயிற்றுக்கிழமையில் எத்தனை நாட்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்குன்னு தெரியல, எவ்வளோ நேரம் உபவாசம் பண்ணுறோன்னு தெரியல. பைபிள் தெளிவாக சொல்லிக்கிறது, ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனுடைய புரோஜனத்துக்கிட்ட அளிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அழகாக கர்த்தர் பேசுகிறார். எந்த வரங்களாக இருந்தாலும் நமக்கு வரங்கள் ரொம்ப அவசியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விதமாக இந்த வரங்கள் பிரித்து கொடுக்கப்படுகிறதுன்னு சொல்லப்படுகிறது. சிலருக்குள்ள எல்லா வரங்களும் கிரியை செய்யும், சிலருக்குள்ள சில வரங்கள் கிரியை செய்யும். ரசிக்கப்பட்ட ஆணுடைய அன்பை பெற்றிருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளும் அது நடக்கும். எலியாவுக்குள்ளே இருந்தது எலிசாவுக்குள் வந்தது உண்மையானால், ஏசப்பாக்குள்ளே இருந்தது அப்போஸ்தலர்களுக்கு வந்தது உண்மையானால், இன்று அந்த ஊழியத்தினுடைய ஆசீர்வாதங்கள் இன்றைக்கும் தொட்டு வந்து கொண்டே தான் இருக்கிறது. அந்த கிருபைகளும் வரங்களும் வல்லமைகளும் அபிஷேகங்களும் மாறவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, அவரை பார்க்கணும். அதனால தான் சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படலை. அப்போ இந்த அருமையான நாளில் கூட இந்த வரங்கள் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டியதெல்லாம், ஒரு வேளை உங்களுடைய ஊழியருக்கு இருக்கிறாங்க, அவங்களோட கூட தொடர்பு இருந்துக்கிட்டே இருங்க. அவங்கள விட்டுடாதீங்க. அவங்களோட கூட நீங்கள் இருக்க நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ அந்த ஊழியக்காருக்குள்ளே சில கிருபைகள், வரங்கள், வல்லமைகள் இருக்குது அப்படின்னா, அபிஷேகம் இருக்குதுன்னா, அதை நீங்கள் என்ன பண்ணணும், அவருடைய சமூகத்தில் அவருக்கு பணிவிடை செய்யுங்க. அவருக்கு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதம் நிரப்புவார். மேன்மையான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, மென்மையான ஆசீர்வாதமும் உண்டு. எனக்கு பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால அதை தான் நீங்கள் பார்க்கிறோம். உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவர் அடுத்தது நடக்க போகிற சம்பவங்களை பேசுவதற்கு இப்படி பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தும், தயார்படுத்தும், எடுத்து பயன்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறோம். கிருபையினால் நிரப்பி அற்புதம் செய்யும், ஆசீர்வாதையும் பெரிய செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென்.